Swami Anandarai sir, Dr. Anand Megalingam and Mr. Jose Charles Martin. Thank you sir for being here with us today. As they come on to the dais, Nandri. Thank you. Please be seated. Ladies and gentlemen, Namaste, Vanakkam and a very warm welcome to each one of you. Today we stand on the cusp of a new dawn in India's aerospace journey, a moment of collective pride, vision and unwavering determination. It is my honor and privilege to welcome you all to this momentous occasion. I would like to extend a special welcome to our esteemed dignitaries whose leadership and support have been instrumental in shaping the path of this mission. Your guidance has been the beacon of clarity. To the members of the press, your presence here today enhance safety, cost efficiency and performance. நிறைய பேர்னால இந்த ராக்கெட் லான்ச் பண்ண முடியல. ஏன்? ஒன்று வந்து சேஃப்டி கன்சர்ன்ஸ், டூ வந்து பட்ஜெட்ஸ் அண்ட் இந்த கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கு, செகண்ட் பெர்ஃபார்மன்ஸ். பட் இது எல்லாமே வந்து ஓவர் கம் பண்ண போகிறது நம்ம ராக்கெட். ஸோ அப்கமிங் இந்த லான்ச் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் மட்டும் சொல்லிடுறேன். இந்த Rumi 2024 will showcase mobile launch capability. இந்த ராக்கெட் வந்து can be launched from various locations, enhancing flexibility. So இந்த அண்ட் ஸ்பேஸ் ஜோன் இந்தியா இது வந்து எங்களுடைய ஃபர்ஸ்ட் மிஷன் கிடையாது, இது எங்களுடைய 3வது மிஷன். ஃபர்ஸ்ட் மிஷன் February 7 2021 100 femto satellites. ஸோ இந்த மிஷனில் 1347 ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. அதில் 850 பேருக்கு மார்டின் குரூப் ஸ்பான்சர் பண்ணியிருந்தாங்க. அத்தனை ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒரு சேட்டலைட்னா என்ன, அந்த சேட்டலைட்டை எப்படி இன்டெகிரேட் பண்ணுறது, அந்த சேட்டலைட்டை எப்படி கோடிங் அப்டேட் பண்ணணும், வயர்லெஸ் கம்யூனிகேஷனில் டேட்டாஸ் நம்ம எப்படி ரிசீவ் பண்ணுறோன்றத இந்தியா முழுக்க எங்களுடைய டெக்னிக்கல் டீம் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி எல்லா சேட்டலைட்ஸ் எல்லாத்தையும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம். அந்த 100 femto சேட்டலைட்ஸை ராமேஸ்வரத்துலேருந்து 2 ஹை ஆல்டிடியூட் சயின்டிஃபிக் பலூனில் லான்ச் பண்ணுறோம். ஸோ அந்த மிஷன் வந்து நாங்கள் ட்ரை பண்ணி எடுத்தது கோவில்பட்டியில். இந்த மிஷனுக்காக we received like a Guinness World Record, India Book of Record, Asia Book of Record. So இந்த மாதிரி பல அச்சீவ்மெண்ட்ஸ் இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ we received appreciation from our honorable Prime Minister ஸ்ரீ நரேந்திர மோடிஜி வந்து இந்த மிஷனுக்காக எங்களை அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க. இந்த மிஷன் முடிச்சதுக்கப்புறம் அடுத்து என்ன டீம் வந்து பிளான் பண்ணலாம்னு சொல்லிட்டு we are working in a rocket technology. ராக்கெட் டெக்னாலஜினாலே ஆல்ரெடி we are having like a solid propulsion system இருக்குது, liquid propulsion system இருக்குது. ஸோ மைல்ஸ்வாமி அண்ணாதுரை சார்கிட்ட நாங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது ஏதாச்சும் கொஞ்சம் புதுசாக நம்ம பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் திங்க் பண்ணுறோம். அதுக்கப்புறம் சார் ஹைப்ரிட்ல we will start our work அப்படின்ற மாதிரி சொல்லி ஸோ நாங்கள் அதுக்காக வந்து ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறோம். we are preparing like a preliminary design report, critical design report. கிட்டத்தட்ட ஒரு 250 பக்கத்துக்கு டிசைன் ரிப்போர்ட்டை வந்து நாங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா மைல்ஸ்வாமி அண்ணாதுரை சார் வந்து ரங்கநாதன் சார், he is a ex-ISRO scientist. சார் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சந்திரயான் 1 ஆரம்பிக்கிறாங்க. ஸோ என்ன மாதிரி கம்பஷன் சேம்பர், எவ்வளோ ப்ரெஷர் யூஸ் பண்ண போகிறோம், ஏவியானிக் சிஸ்டம் வந்து எப்படி நம்ம ராக்கெட்டில் வச்சிருக்கோம், ஏர்ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர், ஃபின் அசம்பிளின்னு சொல்லிட்டு லாட்ஸ் ஆஃப் டெக்னிக்கல்ஸ் இருக்கும். எல்லாத்தையும் வந்து ஃபுல்லாக ரிவ்யூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஓகே நீங்கள் வந்து இதுக்கு லான்ச்சிங் பண்ணணும்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. இந்த ராக்கெட் லான்ச் பண்ணுறது ஈஸி ஓகேங்களா, பட் ஆனால் அதுக்காக பெர்மிஷன் வாங்குறது நமக்கு ரொம்ப கஷ்டம். ஸோ அதுக்காக வந்துட்டு பார்த்தீங்கன்னா we spend lots of time. ஸோ இருக்கிற ஒரு நாள் கூட ராக்கெட் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நானும் வந்து நான் பார்த்துருக்கேன் நான். பட் ஆனால் ஒரு இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஹைப்ரிட் ராக்கெட் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்டில் நாங்கள் சக்ஸஸ் கொடுத்துருக்கோம். இந்த டீமுடைய ஸ்பிரிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் அடுத்து என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு நாங்கள் சேம் டீம் வந்து நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுறோம். அப்போ நாங்கள் முடிவெடுத்தது தான் இதே ராக்கெட்டை நம்ம ரீயூஸ் பண்ணால் என்ன அப்படின்ற மாதிரி நாங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா ஒரு ராக்கெட் வந்து நம்ம லான்ச் பண்ணுறதுக்கு we have to spend like க்ரோஸ் அண்ட் க்ரோஸில் வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணி ஆகும். பட் அதுவே வந்து நம்ம இந்த ராக்கெட்டை ரீயூஸ் பண்ணிட்டோம்னா நம்மளால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 70 to 80% காஸ்ட் வந்து நம்மளால் கட் பண்ண முடியும், சேவ் பண்ண முடியும். ஸோ அதுக்காக வந்து we are working on it. ஸோ இதுக்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா லாட்ஸ் ஆஃப் டெஸ்டிங் இருக்குது, ப்ளஸ் லாட்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர்ஸ் எல்லாத்தையும் வந்து கரெக்டாக நாங்கள் முடிச்சிட்டோம். கம்மிங் August 24th இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ரீயூசபிள் ஹைப்ரிட் ராக்கெட் ஆனால் மொபைல் லான்ச் பேடில் கொண்டு வர போகிறோம். இதில் என்ன மொபைல் லான்ச் பேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்துட்டு ஒரு ராக்கெட் லான்ச் பண்ணுறதா இருந்தால் ஸ்ரீஹரிகோட்டா போகும், அங்கேருந்து ராக்கெட் லான்ச் பண்ணுவோம். 2 more ப்ரைவேட் பார்ட்டிஸும் அங்கேருந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் நாங்கள் பண்ணுறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் லான்ச் பேட். எங்களுடைய கான்செப்டே எந்த ஊரில் இருந்தோம் எந்த லொக்கேஷன் இருந்தோ நம்மளால் ராக்கெட் லான்ச் பண்ண முடியும். ஸோ அதனுடைய ஈக்விட்டல் லைன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த கோஆர்டினேட்ஸ் நம்ம வைக்கணும். அதை பேஸ் பண்ணி நம்ம ராக்கெட் லான்ச் பண்ணலாம்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு மொபைல் ட்ரக் வந்து நாங்கள் கண்டெய்னர் வந்து நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். இட்ஸ் ஃபுல்லி ஆப்ரேட்டட் ஹைட்ராலிக் சிஸ்டம். அந்த மொபைல் ட்ரக்கில் இருந்தே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஓப்பன் ஆகும். டிப்ளாய்மெண்ட் சிஸ்டம்ஸ், ஹைட்ராலிக் லான்ச் பேட்ஸ் எல்லாமே ஆங்கிள் நம்ம செட் பண்ணுவோம். ஏன்னா நாங்கள் ஃபிக்ஸ்டு லான்ச் பேடில் நாங்கள் போன வாட்டி நாங்கள் என்னென்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணோம்னா அந்த ஃபிக்ஸ்டு லான்ச் பேடை நாங்கள் ரெடி பண்ணுறதுக்கே இட்ஸ் டுக் லாட்ஸ் ஆஃப் டைம். எங்களோட டீம் எல்லாமே அசம்பிள் பண்ணணும், அதுக்கேற்ற மாதிரி உட்காந்து எல்லாமே ஒர்க் பண்ணதுனால எங்களால் 0 டிகிரிலேருந்து 120 டிகிரி வரைக்கும் அக்யூரேட்டாக எங்களால் ஆங்கிள் வந்து எங்களால் ஃபிக்ஸ் பண்ண முடியும்.
இதில் இருந்து நம்ம ட்ரக்கில் இருந்து நம்மளுடைய ராக்கெட் லான்ச் பண்ணுறதா, அந்த ராக்கெட் வந்து மேலே நம்மளுக்கு போய் அங்கேருந்து சேட்டலைட்டை டிப்ளாய் பண்ணிடும். நம்மளுடைய பேலோட்ஸை வந்து டிப்ளாய் பண்ணதுக்கப்புறமா அந்த ராக்கெட்டுடைய செக்ஷனை வந்து பேராஷூட் டிப்ளாய் பண்ணி மறுபடியும் நம்மளுடைய கோஸ்டலில் வர வச்சு அதை நம்ம வந்து ரிட்ரைவ் பண்ணி நம்ம அதை யூஸ் பண்ணுறது எங்களுடைய கான்செப்டாக இருக்குது. அதனுடைய முயற்சி தான் இப்போ நாங்கள் தொடங்கியிருக்கோம். அதனுடைய ராக்கெட் லான்ச் தான் வர ஆகஸ்ட் 24 தட் மீன்ஸ் கம்மிங் Hashti Award for Science in 2018 from the Government of Karnataka, a special award bearing 25 lakhs from the Government of Tamil Nadu in 2023. Engineering Excellence. First and foremost, ஆனந்த் மேகலிங்கம் அண்ட் மார்டின் குரூப்புக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நீங்கள் நிறைய பேர் வந்தது இது ஒரு மகிழ்ச்சி. எதுக்காக சொல்கிறேன்னா, என்னுடைய 40-45 வருஷ பயணத்தை, கல்லூரி முடித்து வந்த பயணத்தை அவர் பெருசாக சொன்னார். அதில் கடைசி வரியாக சொன்னது அப்படின்னா, இது மாதிரி இளம் தொழில் முனைவர்களுக்கு வந்து ஊக்குவிக்க முயற்சிக்கிறேன் அப்படிங்கிறது. அதில் ஒரு பங்காக தான் நான் இங்கே நிற்கிறேன். ஏன்னா ஆனந்த் மேகலிங்கம் அவரும் அதே மாதிரி பட்டப்படிப்பு முடிச்சுட்டு இவர் சொன்னார் இல்லையா, அந்த இதில் எல்லாம் வந்து முதல்ல என்னை உங்களுக்கு தெரியும், தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மன்றத்தினுடைய துணைத் தலைவராக இருந்தேன். பணி நிறைவுக்கு பிறகு அப்போது இது மாதிரி நிறையா இளைஞர்கள் வருவாங்க. அதில் ஒரு தாத்தா அவர் வந்தார். அவர் சொன்ன மாதிரி ராக்கெட் பண்ணணும் அது பண்ணணும் பெருசாக சொன்னார். அப்போ நம்ம மெதுவாக ஆரம்பிப்போம், படிப்படியாக போகணும்னு சொன்னோம். அதனுடைய 3வது படியில் இன்றைக்கி நாம் நிற்கிறோம். முதல் வகுப்பு, 2ஆம் வகுப்பு, 3ஆம் வகுப்பு அப்படின்ட்டு இன்னும் போக வேண்டிய துறை இருக்குது. ஆனால் இதுவரைக்கும் வந்த இதெல்லாம் வந்து இதுவரைக்கும் சிறப்பாக வந்திருக்கு. அதற்கு வந்து மார்டின் குரூப்பும் அவர் உதவி இருக்காங்க. ஆனால் இவ்வளவெல்லாம் பண்ணாலும் நான் நிறைய இடத்துல சொல்கிறது, அதாவது இன்றைக்கு இந்திய விண்வெளி ஆய்வுக் கழகம் உலக அளவில் வந்திருக்கு ஒரு பக்கம். அதை வந்து நம்முடைய இந்திய மக்கள் மிக மிக நல்லா ஆமோதிக்கிறாங்க. அதனுடைய ஒவ்வொரு முயற்சியையும் பார்க்குறாங்க. எதுக்கு நிலவுக்கு போகிறோம்னு சொல்கிற அதே இந்தியர்கள் தான் இன்னைக்கு என்னைக்கு இந்திய நிலவில் இறங்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு எல்லாமே முக்கியமான காரணமாக அடிநாதமாக இருந்தது ஊடகம் வந்து அதை எடுத்துகிட்டு போய் சொன்னது. அடுத்த கட்டமாக தான் இப்போ வந்து மேலே போய் இங்கே வந்தாலும் திரும்ப அதை ரெக்கவர் பண்ண முடியுமா, திரும்ப அதை திரும்ப எடுத்து அதை உபயோகப்படுத்த முடியுமா அப்படிங்கிற அடுத்த கட்ட ஆராய்ச்சி. இது எல்லாம் பண்ணாலும் இதுவரைக்கும் செஞ்சு அப்படியே இந்திய விண்வெளி ஆய்வுக் கழகம், நாசா எல்லாருமே ஆரம்பமாக அதனுடைய முதல் படி என்ன அப்படின்னா தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு, கலாம் காலத்திலிருந்து சவுண்டிங் ராக்கெட். அந்த சவுண்டிங் ராக்கெட் கூட அமெரிக்காவிலிருந்து பிரெஞ்சிலிருந்து கொண்டு வந்தது. அதனுடைய பேலோடு வச்சு தான் முதலாக தும்பாவுக்கு பக்கம் ஆரம்பித்தோம். இப்போ இது கிட்டத்தட்ட சவுண்டிங் ராக்கெட் மாதிரி தான். ஆனால் என்ன வித்தியாசம்னா, அங்கே வந்து திட எரிபொருளாக இருக்குது. ஆனால் இப்போ அப்படி இல்லாமல் ஹைப்ரிட் அப்படிங்கிறது 2 ஃபேஸ், நைட்ரஸ் ஆக்சைடாக இருக்கலாம், அதை லிக்விட் லெவல் கொண்டு போயிட்டு அப்புறம் இந்த திடப்பொருள் அது ரெண்டையும் எப்போ வேணுமோ அப்போ மட்டும் தான் மிக்ஸ் பண்ணி அது கொண்டு வரப்படுறது ஒரு புது முயற்சி, நம்ம நாட்டு புது முயற்சி. அதையும் நாம் செஞ்சோம்னா ஆராய்ச்சி அப்படிங்கிறத நாம் செய்கிறோம். அது வந்து இதனுடைய உணர்வு என்ன அப்படின்னா மாணவர்களோட செய்கிறாங்க. இந்த முறை கிட்டத்தட்ட அதே மாதிரி ராக்கெட் போகும், அதே மாதிரி பல சில செயற்கைக்கோள்கள் மாதிரி வச்சு மாடலுக்காக போகிறாங்க. நிறைய மாணவர்கள் அதில் செஞ்சுருக்காங்க. அந்த மாணவர்கள் இப்போ அதாவது முதல்ல இந்தியாவினுடைய மாநிலங்களிலிருந்து மட்டும் மாணவர்கள் வந்தாங்க. இப்போ முதல் முறையாக துபாயிலிருந்தும் 50 மாணவர்கள் வந்திருக்காங்க. அவர்களும் இதே மாதிரி அதுக்குள்ள ஒரு பிகாவ் சேட்டலைட் செஞ்சாங்க. போன மாதிரி செஞ்சாலும் கற்றுக்கொண்ட பாடங்களை வச்சுட்டு எப்படி பிஎஸ்எல்வி D1 D2 D3 போனால் சந்திரயான் 1 2 போனோம்னாலும் அடுத்தது வரும்பொழுது இன்னொரு படி மேலே அப்படிங்கிறது அந்த வகையில் தான் இன்றைக்கி நடக்குது. இப்போது அந்த வகையில் ஒன்று அனுப்புறது திருப்பி கொடுக்கறது. அப்புறம் இப்போ நம்முடைய மாணவர்களை தாண்டி இந்தியாவிலிருந்து எல்லாருமே இந்திய தமிழ் மாணவர்களாக இருக்கலாம், அவங்க அப்பா அம்மா, ஆனால் அவங்க துபாயில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு இங்கே ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்குறோம். அவங்க வந்து அந்த அனுப்புகிறாங்க. அப்புறம் திரும்பி அதை ரிக்கவரி பண்ண போகிறோம். எல்லாம் பண்ணாலும் இது சிறப்பாக போய் சேர்ந்துச்சுன்னா நல்லா இருக்கும். அதனால தான் இன்றைக்கி நாம் கூடியிருக்கிறோம். நண்பர்கள் 2 பேர் கேட்டாங்க என்ன அப்படின்ட்டு, எதுக்கு பண்ண அப்படின்னு. முக்கியமானது அப்படின்னா போன முறை நாங்கள் என்னென்னமெல்லாம் தவற விட்டோமோ அது வந்து தொழில்நுட்ப ரீதியாக சிறப்பாக போச்சு. ஆனால் இது மாதிரி நம்ம கொண்டு சேர்த்த முடியல அப்படிங்கிற ஒரு ஆபத்து. ஏன்னா எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ எப்படி மருத்துவக் கல்லூரியில் ஒரு மருத்துவ மாணவர் அறுவை சிகிச்சை செய்யும் பொழுது அறுவை சிகிச்சை நிபுணர் ஆகிறான். ஆனால் இந்த முறை கிட்டத்தட்ட அதே மாதிரி ராக்கெட் போகும், அதே மாதிரி பல சில செயற்கைக்கோள்கள் மாதிரி வச்சு மாடலுக்காக போகிறாங்க. நிறைய மாணவர்கள் அதில் செஞ்சுருக்காங்க. அந்த மாணவர்கள்
இப்போ அதாவது முதல்ல இந்தியாவினுடைய மாநிலங்களிலிருந்து மட்டும் மாணவர்கள் வந்தாங்க. இப்போ முதல் முறையாக துபாயிலிருந்தும் 40 மாணவர்கள் வந்திருக்காங்க. அவர்களும் இதே மாதிரி அதுக்குள்ள ஒரு பிகாஸ் செஞ்சாங்க. போன மாதிரி செஞ்ச மாதிரி செஞ்சாலும் கற்றுக்கொண்ட பாடங்களை வச்சுட்டு எப்படி பிஎஸ்எல்வி D1 D2 D3 போனால் சந்திரயான் 1 2 போனோம்னாலும் அடுத்தது வரும்பொழுது இன்னொரு படி மேலே அப்படிங்கிறது அந்த வகையில் தான் இன்னைக்கு நடக்குது. இப்போ அந்த வகையில் ஒன்று அனுப்புறது திருப்பி கொடுக்கறது. அப்புறம் இப்போ நம்முடைய மாணவர்களை தாண்டி இந்தியாவிலிருந்து எல்லாருமே இந்திய தமிழ் மாணவர்களாக இருக்கலாம், அவங்க அப்பா அம்மா, ஆனால் அவங்க துபாயில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு இங்கே ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்குறோம். அவங்க வந்து அங்கே அனுப்புகிறாங்க. அப்புறம் திரும்பி அதை ரிகவரி பண்ண போகிறோம். எல்லாம் பண்ணாலும் இது சிறப்பாக போய் சேர்ந்துச்சுன்னா நல்லா இருக்கும். அதனால தான் இன்னைக்கு நாம் கூடியிருக்கிறோம். நண்பர்கள் 2 பேர் கேட்டாங்க என்ன அப்படின்ட்டு, எதுக்கு பண்ண அப்படின்னு. முக்கியமானது அப்படின்னா போன முறை நாங்கள் என்னென்னமெல்லாம் தவற விட்டோமோ அது வந்து தொழில்நுட்ப ரீதியாக சிறப்பாக போச்சு. ஆனால் இது மாதிரி நம்ம கொண்டு சேர்த்த முடியல அப்படிங்கிற ஒரு ஆபத்து. ஏன்னா எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ எப்படி மருத்துவக் கல்லூரியில் ஒரு மருத்துவ மாணவர் அறுவை சிகிச்சை செய்யும் பொழுது அறுவை சிகிச்சை நிபுணர் ஆகிறான், ஆனால் அது மாதிரி நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆக கல்லூரிகளிலும் கூட இது ஒரு பாடத்திட்டமாக உருவாகி ஒரு செயல்முறை திட்டமாக அவங்களே லான்ச் பண்ண முடியும் அப்படிங்கிறத உருவாக்க முடியும். அது வந்து முக்கியமாக இந்த ஹைபிரிட் ராக்கெட் அப்படிங்கிறது அது சிக்கனமாகவும் பாதுகாப்பாகவும் செய்வதற்கான வாய்ப்பு உருவாக்குது. அந்த வகையில் இது எல்லாம் நடக்கணும் அப்படின்னா இன்னும் சிறப்பாக நடக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஊடகத்தினுடைய பங்களிப்பும் தேவை. அதுக்காக தான் நம்ம இங்கே இருந்திருக்கிறோம். கொஞ்சம் நிறைய பேர் and skills to continue the legacy of his father. Very good afternoon to all present here. First of all, I'd like to thank Dr. Maisami Anadaris for accepting and supporting this event, and Dr. Anand Megavaganam to take this initiative to greater heights. ஒரு சப்ஜெக்டில் பார்க்கணும், ராக்கெட் சயின்ஸா அப்படின்னு கேட்போம். டுடே அந்த ஒரு இவ்வளோ பெரிய விஷயத்த, ராக்கெட் சயின்ஸுங்கிற விஷயத்த ஒரு சின்னதாக ஒரு இவ்வளோ ஈஸியாக ஒரு சின்னதாக பண்ணோம்னாங்கன்னா இந்த டீமோட ஒரு பெரிய சப்போர்ட்டாக நடந்தது. அண்ட் இன்னைக்கு வேர்ல்டு வைடில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எலான் மஸ்க் இந்த லெவலில் ஸ்பேஸ் எக்ஸ் மாதிரி பெரிய ப்ராஜெக்ட்ஸ்லாம் இட்ஸ் வெரி எக்ஸ்பென்சிவ். It's too expensive to do such a big project. ஒரு பெரிய ராக்கெட்லாம் லான்ச் பண்ணால் $100 million தேவைப்படும். நம்ம காசு ஒரு 850 கோடி தேவை இருக்கும். இன்றைக்கி அதே வந்து 1/10 ஆஃப் த காஸ்ட். அதோட ஹைட்ஸ் வேறு, நம்மளோட ஹைட் வேறு. பட் டு ஸ்டார்ட் வித் நம்ம இந்த காஸ்ட்டில் பிலோ 10 crores நம்ம பண்ணுறதுலாம் வந்து இன்றைக்கி இட்ஸ் வேர்ல்டு ரெக்கார்ட் அப்படி தான் சொல்லலாம். அதை வந்து நம்மளே மாதிரி entrepreneurs, we should also understand how to support the innovators. ஏன்னா his education. So he didn't have money to complete his education. He was school dropout. So today we thank God that where we stand with this current position. இன்னைக்கு எங்கனால 6,000 ஸ்டூடெண்ட்க்கு மேலே டொனேட் பண்ணி அவங்கள வந்து இந்த ஈவெண்ட்டில் ஒரு பார்ட்டாக இருந்து அதை ஒரு இனோவேஷனாக கொண்டு வர முடியுங்கிறது we feel proud as well. ஸோ இந்த மாதிரி எங்களால் என்னென்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ we are doing our best. So I'd like to thank you all once again, press and all the media people who have come today, and to support this cause. Thank you. Thank you, Nandri sir. So, ladies and gentlemen, boys and girls, 3 decades ago, 30 years back, by the visionary chairman Mr. Santiago Martin, stands as a leader in India's business landscape. Renowned for its excellence. இது வரைக்கும் பண்ணும்போது நாங்கள் எந்த ப்ரோட்டோடைப்பை அன்வீல் பண்ண முடியல. எல்லாரும் ப்ரெஸ்ஸை இன்வைட் தான் பண்ணோம் மெயின் இவெண்ட்டுக்கு. ஆனால் நீங்கள் வந்திருக்கீங்க, நீங்கள் தான் ஃபர்ஸ்ட். யூ ஷுட் விட்னஸ் திஸ், த அன்வீலிங் ஆஃப் த ப்ரோட்டோடைப் ஆஃப் Mission Ruby rocket. Can we have a big round of applause, ladies and gentlemen, boys and girls, for the prototype model of Mission Ruby 2024, a joint initiative of Space Zone India. It definitely go down on history where we invite and mark all of you to Saturday's event. நாங்கள் வச்சுருக்கோம். ஸோ ஆல்மோஸ்ட் லைக் சிமிலர்லி 80% நாங்கள் பண்ண போகிற ராக்கெட்டோடைய இதுதான். ஸோ இதில் நோஸ் கோன் செக்ஷன்ஸ், ஏர் ஃப்ரேம், ஃபின் அசம்பிளி செக்ஷன்ஸ் எல்லாமே வச்சுருக்கோம். இதில் தான் வந்து எங்களுடைய 50 ரிசர்ச் பேலோட்ஸ்
பிக்கப் பேலோட்ஸ் அண்ட் 3Q பேலோட்ஸ் எல்லாமே இதில் தான் வைக்கிறோம் நம்ம. இந்த சேம்பர் வந்து எங்களுடைய கம்பஷன் சேம்பர். இதுக்குள்ள தான் எங்களுடைய ஹைப்ரிட் ப்ரொபல்ஷன் சிஸ்டம். ஸோ இதில் வந்து 2 வேரியேஷன்ஸ் இருக்குது. ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சாலிட் ப்ரொபல்ஷன் சிஸ்டம் இருக்கும். சாலிட் ப்ரொபல்ஷன் சிஸ்டம் இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் ஃபியூல், ரெயின் அண்ட் ஆக்சிடைசர். இட்ஸ் லைக் திவாலி கிராக்கர்ஸ். ஸோ அதில் எப்படி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோமோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஒன்ஸ் இக்னைட்டட் அந்த கம்பஷன் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் ராக்கெட் ஃப்ளை ஆகும். அடுத்தது ஒன் திங் இட் லைக் லிக்விட் ப்ரொபல்ஷன் சிஸ்டம். அதில் யூஸ் பண்ணுற ஃபியூல் ப்ளஸ் ஆக்சிடைசர் ரெண்டுமே வந்து லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் லிக்விட் ஆக்சிடைசர் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் சொல்லலாம், லிக்விட் ஃபியூல் வந்து ஹைட்ரஜன் சொல்லலாம். ரெண்டுமே சேர்ந்து கம்பஷன் நடக்கும். இட்ஸ் அ லிக்விட் ப்ரொபல்ஷன் சிஸ்டம். This one is a hybrid propulsion system. Liquid oxidizer யூஸ் பண்ணுவோம், சாலிட் வேக்ஸ் ஃபியூல்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். அந்த லிக்விட் ஆக்சிடைசர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த சாலிட் வேக்ஸ் ஃபியூல் இருக்கிற அந்த கம்பஷன் சேம்பரில் நம்மளுக்கு கம்பஷன் நடக்கும். ஸோ அதனால தான் இதை வந்து நம்ம ஹைப்ரிட்னு சொல்கிறோம். இது ஹைப்ரிட் ப்ரொபல்ஷன் சிஸ்டம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இக்கோ ஃப்ரெண்ட்லி. நம்மளுக்கு கம்பேர்ட் டு லிக்விட் அண்ட் சாலிட் ப்ரொபல்ஷனுக்கு ஏற்ற மாதிரி வந்து அதிகமான ஸ்மோக்ஸ் இருக்காது. காஸ்ட் எஃபெக்டிவ். ஒரு லிக்விட் ப்ரொபல்ஷன் சிஸ்டம் வந்து நம்ம செய்கிறதுக்கு பதிலாக 1/3 காஸ்ட் தான் வந்து ஹைப்ரிடுடைய ப்ரொபல்ஷன் சிஸ்டத்துக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இட்ஸ் மோர் சேஃப் அண்ட் 0 TNT நாங்கள் வச்சுருக்கோம். ஸோ ஆல்மோஸ்ட் லைக் சிமிலர்லி 80% நாங்கள் பண்ண போகிற ராக்கெட்டோடைய இதுதான். ஸோ இதுதான் நோஸ் கோன் செக்ஷன்ஸ், ஏர் ஃப்ரேம், ஃபின் அசம்பிளி செக்ஷன்ஸ் எல்லாமே வச்சுருக்கோம். இதில் தான் வந்து எங்களுடைய 50 ரிசர்ச் பேலோட்ஸ், பிக்கப் பேலோட்ஸ் அண்ட் 3Q பேலோட்ஸ் எல்லாமே இதில் தான் வைக்கிறோம் நம்ம. இந்த சேம்பர் வந்து எங்களுடைய கம்பஷன் சேம்பர். இதுக்குள்ள தான் எங்களுடைய ஹைப்ரிட் ப்ரொபல்ஷன் சிஸ்டம். ஸோ இதில் வந்து 2 வேரியேஷன்ஸ் இருக்குது. ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சாலிட் ப்ரொபல்ஷன் சிஸ்டம் இருக்கும். சாலிட் ப்ரொபல்ஷன் சிஸ்டம் இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் ஃபியூல், ரெயின் அண்ட் ஆக்சிடைசர். இட்ஸ் லைக் திவாலி கிராக்கர்ஸ். ஸோ அதில் எப்படி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோமோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஒன்ஸ் இக்னைட்டட் அந்த கம்பஷன் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் ராக்கெட் ஃப்ளை ஆகும். அடுத்தது ஒன் திங் இட் லைக் லிக்விட் ப்ரொபல்ஷன் சிஸ்டம். அதில் யூஸ் பண்ணுற ஃபியூல் ப்ளஸ் ஆக்சிடைசர் ரெண்டுமே வந்து லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் லிக்விட் ஆக்சிடைசர் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் சொல்லலாம், லிக்விட் ஃபியூல் வந்து ஹைட்ரஜன் சொல்லலாம். ரெண்டுமே சேர்ந்து கம்பஷன் நடக்கும். இட்ஸ் அ லிக்விட் ப்ரொபல்ஷன் சிஸ்டம். This one is a hybrid propulsion system. Liquid oxidizer யூஸ் பண்ணுவோம், சாலிட் வேக்ஸ் ஃபியூல்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். அந்த லிக்விட் ஆக்சிடைசர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த சாலிட் வேக்ஸ் ஃபியூல் இருக்கிற அந்த கம்பஷன் சேம்பரில் நம்மளுக்கு கம்பஷன் நடக்கும். ஸோ அதனால தான் இதை வந்து நம்ம ஹைப்ரிட்னு சொல்கிறோம். இது ஹைப்ரிட் ப்ரொபல்ஷன் சிஸ்டம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இக்கோ ஃப்ரெண்ட்லி. நம்மளுக்கு கம்பேர்ட் டு லிக்விட் அண்ட் சாலிட் ப்ரொபல்ஷனுக்கு ஏற்ற மாதிரி வந்து அதிகமான ஸ்மோக்ஸ் இருக்காது. காஸ்ட் எஃபெக்டிவ். ஒரு லிக்விட் ப்ரொபல்ஷன் சிஸ்டம் வந்து நம்ம செய்கிறதுக்கு பதிலாக 1/3 காஸ்ட் தான் வந்து ஹைப்ரிடுடைய ப்ரொபல்ஷன் சிஸ்டத்துக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இட்ஸ் மோர் சேஃப் அண்ட் 0 TNT